கிரீன் கலர் சிக்கன் செய்யலாமா? வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு கொத்தமல்லி தழையை நல்லா அலசி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. புதினா தழையை போட்டு நல்லா அலசி எடுத்து போட்டுக்கோங்க மிக்சியில். பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் வாங்க. புதினா கொத்தமல்லியை ஒரு ஓட்டிட்டு வந்துட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. தயிர், கட்டியான தயிர் சேர்த்துக்கங்க. போட்டு ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். அது கூட போட்டு ஒரு ஓட்டின்னு வந்துடுங்க. சின்ன ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அது கூட எல்லாத்தையும் போட்டு ஓட்டிடுங்க. மிளகு சேர்த்துக்கங்க. எங்ககிட்ட மிளகு இல்லை, அதனால் மிளகு தூள் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். கான் மாவு போட்டுக்கோங்க. நாங்கள் 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வந்தோம். 1/4 கிலோ சிக்கனையும் அதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. அரைச்சின்னு வந்ததை சேர்த்துக்கங்க. அரிசி மாவு சேர்த்துக்கங்க. லெமன் புழிஞ்சு விட்டுக்கங்க. 1/2 லெமனு புழிஞ்சு விட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற விடுங்க. தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பசஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊற விடுங்க. எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நிறைய ஊற்றினாக்கா வேஸ்டேஜே ஆகிடும். ஏன்னா அடுத்தது இந்த எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. மசாலா நல்லா ஊறி போயிடுச்சு. எடுத்து போடலாம் வாங்க சிக்கன் பகோடா. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பகோடா எடுத்து போடுங்க. குட்டி குட்டி பீஸாக இருந்துக்கிங்க. அப்போ தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மசாலாலாம் ஊறி இருக்கும். அரை தீயிலே வச்சு வேக விடுங்க. ஈரம் அடுத்தது எடுங்க. இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க. சிக்கன் பகோடா எப்பயுமே ரெட் கலர் சிக்கன் பகோடா தான் சாப்பிட்ணுமா? ஏன் க்ரீன் கலர் சிக்கன் பகோடா சாப்பிடக்கூடாதா? க்ரீன் கலரில் சாப்பிட்லாம் வாங்க. நாங்கள் எந்த ஒரு கலருமே சேர்க்கலை. இது எப்படி இருக்குது பாருங்கள். சிக்கன் பகோடா எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி தாங்க இருக்கும் க்ரீன் கலர் சிக்கன் செஞ்சால். வெந்துட்டு இருக்கு. வேகட்டும்.